இப்போ இது போலலாம் சாமந்தி செடி வாங்கினா புது புது கலரெல்லாம் சாமந்தி செடி வாங்குவீங்க, பர்பிள் கலரு அது போலலாம். அது போல் வாங்கும்போது கூட நீங்கள் சாமந்தி இலை பறிச்சிட்டு, அதாவது இலை கட் பண்ணிவிட்டு வேறு வர வச்சிடலாம். அது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா சாமந்தி செடி, அதாவது பெரிய செடி காஞ்சி போனால் கூட நம்மளுக்கு அந்த இலையால் ரூட் ஃபார்ம் ஆகிட்டு செடி நல்லா வளரும். அதாவது சாமந்தி செடி நம்மக்கிட்ட இருக்கும். இது வந்து பர்பிள் கலரு. பர்பிள் கலர் கூட சரியாக வரமாட்டேங்குது வாங்கி வச்சோம்னா. இந்த வாட்டி கூட நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி வளர்ந்தது, நான் வந்து சின்ன கிளாஸில் வச்சு காமிச்சேன் பாருங்கள். அது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டேன். ரெண்டாவது நம்ம வாங்கி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் வச்சுருக்கிறேன். வரதா பார்க்கலாம். ஏன்னா சில டைமில் வரவே மாட்டேங்குது வாங்கினா. இந்த சாமந்தி வந்து ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன். நட்டு வச்சுருக்கிறேன். லீஃப் எல்லாம் கூட பாருங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இதுவும் பதியம் பண்ணது தான். பதியம் பண்ண செடி கூட. இது வெண்டைக்காய் வேஸ்ட்டெல்லாம் போட்டு நட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் பூக்குது. சின்ன கப்பு தொட்டி தான் இது. நம்ம விரல் சைஸ் தான் இருக்கும் ஹைட்டு. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது பாருங்கள் இந்த தொட்டி கப்பு தொட்டி இதில் கூட வச்சுருக்கிறேன். இது எத்தனை நாள் ஆச்சுன்னு நான் கவனிக்கலாம். நான் வைக்கும்போது நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதில் ரூட் வந்துச்சா நம்ம பார்க்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இது போல் லீஃப் கூட கட் பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். கிரிசாந்திமம் லீஃப் கூட நீங்கள் கிரிசாந்திமம் பிளான்ட்லேருந்து லீஃப் கூட வச்சுக்கலாம் ரூட்டு வர வைக்கிறதுக்கு. இது போல் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரூட் வந்துச்சா நம்ம பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே வந்து நான் காமிக்கிறேன் இருக்கும் ஃபஸ்ட்டு. இது வந்து கொக்கோ பிட்டு லேசாக சாயில் இருக்குது. பாருங்கள் ரூட் வந்துடுச்சு. ஆனால் வந்திருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா 1 வீக் தான் ஆகுது வச்சு. இது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, 1 வீக் இருக்கும் அவ்வளோதான். கப்பு தொட்டி வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். லீஃப் வச்சு பாருங்கள் நல்லா ரூட் வந்துடுச்சு. நம்ம வந்து இதுலேயே வச்சு நட்டுடணும். ஏன்னா நான் கண்டினியூவாக இது வச்சு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இலை வச்சு எந்த அளவுக்கு வளருதுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே எல்லோ கலர் லீஃபெல்லாம் வச்சு செடி வந்து வளருது. அது கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய செடியாகவே ஆயிடுச்சு. பிளாக் கப்பு தொட்டி தான் இது. எதுக்கு சொல்கிறேன்னா 1 2 தான் இது போல் நான் வச்சுருக்கேன். இப்போ மற்றதெல்லாம் தொட்டியில் நம்ம ரோஜா செடியிலேயே அங்கங்கே வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஆனால் வந்து தண்ணி வந்து எப்போவுமே போல் ஊற்றலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினா போதும். இந்த லீஃப் வச்சது வந்து நான் நிழல்லே வச்சுருந்தேன். தண்ணியே ஊற்றலை. ஒரே ஒரு நாள் தண்ணி ஊற்றினேன் 1 வீக்லேயே. அது அப்படியே தான் இருந்தது. மேல் சாயில் மட்டும் ஒரு வாட்டி நினச்சி வச்சேன். நல்லா ரூட் வந்துச்சு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல ரூட்லேருந்து எங்கேருந்து ஸ்டெம்மு வரும்னா லீஃப்க்கு ஒட்டி தான் வந்து தளிர் வரும், இல்லை பின்பக்கம் சைடில் வரும். நம்ம ஏற்கனவே நான் செடியில் வச்சு காமிச்சிருக்கேன் அது போலலாம் எப்படி வரும்னு சொல்லிவிட்டு. இது போல் லீஃப் வழியாக கூட நீங்கள் ரூட் வர வைக்கலாம். புது சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் இது போல் இலை பறித்து வச்சுடுங்க ரூட் வரத்துக்கு, வேர் வரத்துக்கு. இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.